ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ மெதுவாகவே சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் ஃபார் TNEA 2023. ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உள்ளே போய் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டரில் பண்ணுங்கள், ஃபோனில் பண்ணாதீங்க. TNEA-online.org பண்ண முடியலன்னா வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். நமக்கு நிறைய டைம் இருக்குது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணிக்கலாம், சரிங்களா? பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் இல்லாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ TNEA-online.org கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா? நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பிஆர்க்காக இருந்தால் பிஆர்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே கிளிக் பண்ணோன்னே உள்ளே போனோடனே நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வேலிட் இமெயில் அட்ரஸ், ஒன்று வேலிட் மொபைல் நம்பர். பர்மனண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி எஸ்எம்எஸ் எல்லாமே வரும், சரிங்களா? முடிஞ்சால் இந்த 4 வருஷத்துக்கு முடிக்கிற முடியும், அதை மாற்றிடாதீங்க. நேமு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓகேவா? உங்கள் பேர் கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுடைய டிசியில் இருக்கிற மாதிரியும் அல்லது உங்களுடைய எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நேம் செட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், அதான் வேலிட் மொபைல் நம்பர். அது முடித்ததுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 டைம் அடிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன் வேலிடாக அடிங்கன்னு. டேட் ஆஃப் பர்த் அடிச்சுக்கோங்க. அந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெதர் +1 பாஸ் ஆகிட்டிங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோக்கு பதில் சொல்லுங்கள். ஸோ எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், நோனா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு HSC. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா தகுதி தேர்வு என்ன அப்படிங்கிறது HSC அப்படிங்கிறதுங்க. HSCனா ஹையர் செகண்டரி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC முடிச்சாச்சு. அடுத்து பாஸ்வேர்டு செட் பண்ணணும். பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் ஆல்ஃபபெட் அண்டு 1 ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது நீங்கள் இந்த பாஸ்வேர்டு தான் லாகினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ இமெயில் ஐடி தான் உங்கள் யூசர் ஐடி. நல்லா கிடைக்கும், இமெயில் ஐடி தான் உங்கள் யூசர் ஐடி. ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கலான்னா விவேக், அந்த மாதிரி விவேக் @123 அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது உங்கள் பேர் எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துருங்க, ஒரு நம்பர்ஸ் எல்லாம் வரணும், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்குது. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மினிமம் 6 கேரக்டர், பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், அண்ட் நம்பர், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது. பாஸ்வேர்டு முடித்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு, ரெஜிஸ்ட்ரேஷன்னா நீங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷனுக்கு அதாவது சேவ் கொடுத்தோன்னா இந்த கன்ஃபர்மேஷனுக்கு ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சேவ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்டர் 1 டைம் பாஸ்வேர்டு. அதாவது உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் அதாவது நீங்கள் சேவ் பண்ணணும், ஓடிபி வரும். அது இங்கே இந்த ஓடிபிக்கு இது பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கும் கம்ப்யூட்டர் உங்களை. ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் லாகின்குள்ளே, அதாவது நீங்கள் உங்களை TNEA-online.org லாகின் இங்கே சைடில் ஒன்று இருக்கும். அந்த லாகின்குள்ளே போனீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, அதாவது இமெயில் ஐடி தான் யூசர் ஐடி, அதை அடிச்சுக்கிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்களா ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்களா, அந்த பாஸ்வேர்டு வச்சு டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின். இனிமேல் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு 8 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று பர்சனல் இன்ஃபர்மேஷன், இன்னும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இன்னும் ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூலு, அகாடமி, ப்ரிவ்யூனா நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிங்களான்னு பார்க்குறதுக்கு. 7வது பேமெண்ட்டு, 8வது ஜென்ரேட் ரிப்போர்ட். ஒரே நாளில் எல்லாமே முடிச்சிடலாம். சர்டிஃபிகேட் அப்லோட் கூட முடிச்சிடலாம். சர்டிஃபிகேட் வர்றதுக்கு நம்ம +2 மார்க்லாம் இனிமேல் தானே வரும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இப்போதைக்கு பண்ணி வச்சுக்கோங்க, தாராளமாக எல்லோரும் பண்ணலாம். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன், யுவர் நேம், அது நீங்கள் அடிக்கவே தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கள வந்துடும். நேம் ஆஃப் தி பேரண்ட், பெற்றோர் அல்லது பாதுகாப்பவர் பேர், பேரண்ட் பேர் எழுதிக்க, உங்கள் அப்பாவோடைய பேர் எழுதிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் இருக்கும் தொடர்பு முகவரி, அதாவது இப்போ இருக்கிற இடத்தோட அட்ரஸ் எழுதுங்க, டைப் பண்ணுங்கள். பெர்மனண்ட் அட்ரஸ் இப்போ சொந்த வீடு எங்கேயாவது இருக்கும், நீங்கள் வாடகைக்கு இருப்பீங்க, அந்த மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸ் எழுதிடுங்க. ஓகேவா? இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம்னா அதுவே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எந்த ஸ்டேட், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த தாலுக், இது 3மே எழுதிடுங்க. 3மே டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எந்த நீங்கள் சொந்த ஊர் எது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி, ஓகேவா, பிறந்த தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை, அதாவது கார்ப்பரேஷனாக, முனிசிபாலிட்டியா, இல்லை டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று. அப்புறம் நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டரான்னு கேட்கும். நீங்கள் மேலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் தாய்மொழி என்ன, மதர் டங் தமிழா, இங்கிலீஷா, இல்லை மலையாளமா என்னன்னு கேட்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஜெண்டர் மேலு, மதர் டங்கு, நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்களான்ட்டு. நேட்டிவிட்டிங்கிறது என்னென்னா நீங்கள் பிறந்த இடம், ஓகேவா, ரிலிஜன் மதம், ஓகே, அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, நேம் ஆஃப் தி கம்யூனிட்டினா என்ன வகுப்பு, அதாவது ஓசியா, எம்பிசியா, எம்பிஎஸ்டியா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி காஸ்ட், நாடாரா, இல்லை சாகனாரா, இல்லை கிராமணியா, இல்லை குலாலாரா, அந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்கு இல்லையா, இன்டர் காஸ்ட் உள்ளுக்குள்ளே கேஸ்ட்டுகள், நேம் ஆஃப் தி கேஸ்ட் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான். ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க, சேவ் அண்ட் கண்ணி கொடுத்துக்கோங்க, முடிஞ்சு. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளே ரெண்டாவது ஸ்டெப்பு போகிறோம். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஈஸி தான். இங்கே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற கொடுத்துருங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துருங்க. ஆனால் இதுக்கான சான்றிதழ்கள் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோடெலாம் கரெக்டாக பண்ணால் தான் அது கரெக்டாக நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு, எந்த மாதிரி டிஃபரன்ஷியல் டிசேபிள்டுன்னு கேட்கும். நீங்கள் இது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ எந்த மாதிரினா நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் டிஃபரன்ஷியலி டிசேபிள்னு கரெக்டாக நீங்கள் வந்து அங்கே கொடுக்கணும். அடுத்தது டிஎஃப்சி சென்டர் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக டிஎஃப்சி சென்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்து கரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு நீங்கள் வந்து தூரமாக அதனால கொடுத்துடாதீங்க. உங்கள் பக்கத்தில், உங்கள் குடியிருப்பு பக்கத்திலே இருக்கிற மாதிரி எந்த காலேஜ் ஸ்கூல்லையோ டிஎஃப்சி சென்டர் அமைஞ்சிருக்கும். டிஎஃப்சி சென்டர் உதவி மையம் தான், இன்ஜினியரிங் அட்மிஷன் உதவி மையம் தான். அது கரெக்டாக வந்து நீங்கள் இங்கே வந்து ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க. அண்ட் சேவ் அண்ட் பண்ணி கொடுத்து இந்த கேட்டகரி முடிஞ்சு. அடுத்தது இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கேட்டகரி ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் என்ன வேலை, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, ஆனுவல் இன்கம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஆர் யூ ஃபஸ்ட்டு கிராஜுவேட், நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக என்னென்னு கேட்கும். அதையும் நீங்கள் எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா நீங்கள் எஸ், இல்லைனா நோ, சரிங்களா. அதுக்கு நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை, ஓகேவா. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் தேவை. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட. சேவ் அண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நாலாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பயின்று வரும் பள்ளி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இல்லை ப்ரைவேட்டாக இல்லை மெட்ரிகுலேஷனாக, அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், அதாவது வந்து எங்கே இருந்தது, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை வந்து ஸ்டேட்லையா, இல்லை வந்து சிட்டிலையா, அந்த மாதிரி இருக்கும், கார்ப்பரேஷனாக அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. 8th 12th முடி நீங்கள் தமிழ்நாடா, ஹேவ் யூ ஸ்டடிட் இன் தமிழ்நாடான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. நேட்டிவிட்டிக்காக தான் கேட்குது. ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் 6th standard to 8th standard இன் ப்ரைவேட் ஸ்கூல், 6th standardலேருந்து 8th standard முடி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள், சரிங்களா. அண்டர் ஆர்டிஇ அண்டு 11th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு திரும்பவும் 9th 12th முடி கவர்மெண்ட் ஸ்கூல்னால் மாற்றி படிச்சிருப்பீங்களா, அதுக்கு நீங்கள் வந்து ஆமான்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடிடு 6th standard to 12th standard இன் கவர்மெண்ட் ஸ்கூல், கடைசி ஆப்ஷன். இது வந்து 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரிக்காக. நோன் கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களா 6th standard to 12th standard, அது நீங்கள் எஸ் கொடுங்க, நோன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி வந்துடும். 6th standardலேருந்து 12th standard முடி நீங்கள் எந்தெல்லாம் ஸ்கூல் படிச்சிங்க, என்னெல்லாம் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட்டு, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த மண்டலத்தை படிச்சிங்கிறது இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஒரு சிலர் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. வேறு ஸ்கூலில் படித்தா அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சரி, இயர் ஆஃப் பாசிங். ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ 6th standardக்கு 2016 நீங்கள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்டேட்டு என்ன மாவட்டம், பிளாக், மண்டலம் என்ன மண்டலம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேம் ஸ்கூல் தான் நீங்கள் 6th standard to 12th standard படிச்சிருக்கீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி ஸ்கூல், பள்ளியின் பெயர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இது ஓப்பன் ஆகும்.
அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படி இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துடும். சேம் எல்லாத்துக்கும் வந்துடும். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் வந்து இந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இது வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு, HSC, நேம் ஆஃப் தி போர்டு, பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு இயரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HSC அகாடமி தானே, அது முடிச்சிருங்க. ஒகேஷனல் குரூப்பு, குரூப் கோடு என்ன குரூப்பு அதுக்கு தகுந்த மாதிரி கோடு இருக்கும். அடுத்து வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கிலீஷாக தமிழாக, SSLCயில் டோட்டல் மார்க் எவ்வளோ SSLCயில். ஸோ அதுக்கப்புறம் குரூப் கோடு இதெல்லாம் எழுதுவீங்க. HSCயில் டோட்டல் மார்க், அதாவது HSCயில் நீங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ எடுத்தீங்க, 12th ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறது போட்டுறணும். SSLCயும் போட்டுறணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நீட்டு ஜேடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லணும். நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா நோன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். ஜேடபிள்யூக்கு அப்ளை பண்ணிங்க எஸ்னா நோனோ சொல்லுங்கள், நோனா எஸ்னா அந்த மாதிரி எது விருப்பமோ சொல்லிக்கோங்க. இஎம்ஐஎஸ் நம்பர், இந்த இஎம்ஐஎஸ் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்க. இதை வச்சு உங்களோட சான்றிதழ்கள், நீங்கள் எங்கே படிச்சிங்க என்ன படிச்சிங்க எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். இது எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து டிசியோ இல்லை ஸ்கூலில் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இஃப் அப்ளிகபிள், அதாவது உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பர், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சரி பார்க்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது வந்து ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த 5 கேட்டகரியும் கரெக்டாக நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். பர்சனல் இன்ஃபோ கரெக்டாக இருக்கா, எல்லாமே சரி பார்க்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஜென்ரேட் ஆகிரும். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அண்ட் பேன்னு இருக்கும். கண்டினியூ அண்ட் பேனா பேமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேமெண்ட் கேட்வே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி SC SC STனா 250 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ என்ன பேங்க்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கோங்க. ஸோ இந்தந்த பேங்க்கில் தான் பே பண்ணலாம், இல்லைனா டிடி எடுத்தும் அனுப்பலாம். ஸோ நீங்கள் இந்த பேங்க்கு நீங்கள் பண்ணி பே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பேங்க்குள்ளே போயிடும், நெட் பேங்கிங் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பர் திரும்ப டைப் பண்ணுங்கள், IFSC கோடு, அக்கௌண்ட் டைப்பு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு கிளிக் கொடுத்திங்கன்னா பேமெண்ட் முடிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். திரும்பவும் ப்ரிவ்யூ கொடுத்து செக் பண்ணிக்கலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மாற்றவும் முடியாது. ஸோ மாற்றணுன்ட்டு இருந்தால் அதுக்கு ஒரு வேறு வழி இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது டவுன்லோட் நவுன்னு கொடுத்திங்கன்னா உங்களோட PDF டவுன்லோட் ஆயிரும். ஸோ PDF டவுன்லோட் ஆனோடனே அந்த PDFில் நீங்கள் டிக்ளரேஷன் ஆஃப் தி அப்ளிகண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பிளேஸு டேட்டெல்லாம் எழுதி சிக்னேச்சர் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும். என்னெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி அந்த கீழே கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. TC, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் BC, பெர்மனன்ட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, டிஜிட்டல் சைன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிளைண்ட் அண்ட் லோ விஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் டிசேபிள்டு, இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறவங்க எந்தெந்த கேட்டகரியில் வராங்களோ அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைங்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவை. ஸோ இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அந்த PDFில் உங்களுக்கு காட்டும், டிக்ளரேஷன் எல்லாம் வரும். அதில் நீங்கள் வந்து இங்கே கையெழுத்து போட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. ஸோ எதாவது டவுட்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் மெதுவாக பண்ணுங்கள். அதில் தான் நிறைய பிரச்சனை வரும். சர்டிஃபிகேட் அப்லோடு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நான் இப்போ சொன்னேன், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும். ஸ்பெஷல் கேட்டகரி வரவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும். அண்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வேணும்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இது எல்லாமே தேவைங்கிறது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சு சர்டிஃபிகேட் அப்லோடில் ரெடியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சர்டிஃபிகேட் அப்லோட் எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.